எகிப்தில் தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் அரசு தலைமை வழக்கறிஞர் பலியானார். எகிப்தில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் பல்வேறு தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சார்பில் தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி வரும் தலைமை வழக்கறிஞர் ஹிசாம் பர்கத் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தீவிரவாதிகள் அவரை குறிவைத்து வெடிகுண்டு நிரப்பிய காரை மோதச் செய்தனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தலைமை வழக்கறிஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் ஒருவர் காயமடைந்தனர். தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக 6 தீவிரவாதிகள் சமீபத்தில் தூக்கிலிடப்பட்டனர். இதையடுத்து அந்நாட்டு நீதித்துறை நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு எகிப்தில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் வெளிப்படையாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. தயானந்தன், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.